हर हर महादेव। तो दोस्तों आज का रिएक्शन किस पे? है हमारे विजय यानी कि थलापति विजय की जो हमारे अन्ना अन्ना उनकी 2 दिन पहले की कोई एक स्पीच थी जो की हुई थी वेलोर पे। और हम्म मतलब हमने सुना है कि बहुत बार हमारे इसका रिक्वेस्ट आया कि भाई ये वाला स्पीच का आप रिएक्शन दो। ये वाला स्पीच बहुत ज्यादा इमोशनल मोमेंट था और इमोशनल मोमेंट हो भी क्यों ना, होगा क्योंकि भी हम सबको पता है कि भाई उनके साथ अभी लाइफ में जो चीजें चल रही है और पॉलिटिकल जर्नी जो चीजें चल रही है बहुत ज्यादा ऊपर नीचे नीचे वाला चल रही है चल रहा यस है। बहुत लोग मुझे तो ऐसा लगता है कि वो ये अपकमिंग हमारे मतलब देखो होंगे सीएम तो होंगे एक चीज हमारे मैं बोलने वाला हूँ कि भाई कोई भी अच्छा काम होने से पहले ना इसी आंधी तूफान आती आता है, तो आती ये है वही है। इसके बाद जो होने वाला ना तमिलनाडु का पूरा काया पलटने वाला पलट हो है, देख जाएगा लेना भाई। टीवी का मीटिंग था तो चलो भाई देखते हैं देन इसके बारे में बात करते हैं लेट्स लेट्स गो। गो அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்க அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்க அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ऐसा होना चाहिए। சாரி, ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடானா, அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து
அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்கிறேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்கள் மக்களை ஏமாற்றி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா, தலைமை உரைத்தா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில் இதோ உங்கள் முன்னால். मजा आया। अच्छा ये है एंट्री, ये शुरू से सिंपल होता है ना, हमेशा ऐसे होता है वाइट में, क्योंकि अब तो वो ये वाइट ही पहनते हैं। उनको पता है यार, ये लोग எங்க ஓட்டு எங்க உரிமை. शपथ प्लीज. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். ये बस के ऊपर हो रहा है, देखो के ऊपर वो எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? सब सुनना ஒரு चाहते பெரிய हैं कि ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா look थोड़ा सा वैसा அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணவங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமாக படுத்து கிடக்கிறோம்,
இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு, அது அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காலை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான். நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே, அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனா நான் வந்து உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன்
ஒரு எதிர்க்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு. बहुत सारे நீங்க लोग கேள்விப்பட்டிருப்பீங்க. हर उसके भी लोग हैं। சி இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? उनके तो நம்ம சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். हाँ, तो भाई ये था रिसेंट जो हमारे थलापति ने जो स्पीच दिया था वेलोर में, और सच में यार स्पीच तो बहुत जबरदस्त है. हमारा मन नहीं कर रहा था कि हम इसको जल्दी से खत्म करें, बट ये पार्ट 1 था. इसका पहली बार इमोशनल होते हुए देखा है इमोशनल तो इस चलो वो है तरीके थे, और से। मोस्ट इम्पोर्टेंट पता है बात क्या है, वो एक्चुअली जो इन लोगों के साथ कनेक्ट होता है ना, ये बहुत बड़ी बहुत अच्छी चीज है। मैंने ये पहले भी बोला है कि जो विजय हमारे थलपति विजय हैं वो अपनी एंड ही इज मतलब वेरी ऑनेस्ट. वो अपने काम को लेके, अपनी सारी चीजों को लेके ना बहुत ज्यादा ऑनेस्ट है. यस He वो is a लोगों very से honest. अच्छे से कनेक्ट होते हैं, अपनी बातें बहुत क्लैरिटी के तरीके से रख देते हैं। और सबसे इम्पोर्टेंट चीज है कि भाई वो मुझे पर्सनली ऐसा लगता है कि लोगों के बारे में सोचते हैं, तमिलनाडु के बारे में सोचते हैं, वो कुछ एक मतलब उनके जो मुद्दे, उनके जो पॉइंट्स है वो बहुत क्लियर है, और अभी से नहीं बहुत पहले से बहुत क्लियर है। सबसे अच्छी चीज तो ये चीज है। और दूसरी चीज ये है कि बहुत ज्यादा प्रेशर है, ये ऑब्वियस है यार, बहुत बड़ा एक इलेक्शन है और वो पहली बार लड़ रहे हैं। और सबसे इम्पोर्टेंट चीज है कि उन्हें सब कुछ अपना मतलब उन्होंने बोल दिया कि मैं ये छोड़ दूंगा। अब मैं मतलब सिनेमा तो मैं छोड़ ही दूंगा, मैं अपना पूरा का पूरा जो मेरा जो प्रायोरिटी है वो मेरा फिर तमिलनाडु ही रहेगा, उसके अलावा कुछ भी नहीं रहेगा। तो ये एक है यार, प्रेशर होता ही एक्चुअली है। हम आप एक सबको ये नजर में है कि भाई हम सब जानते हैं कि भाई तमिलनाडु का जो भी प्रॉब्लम्स है ना, वो सारी चीजें दूर हो, और नया अब जो हमारा लीडर आ रहे हैं थलापति अन्ना, वो चीजें अब अच्छा ही हो. अच्छा ही हो। तो भाई ये तो एक है ही, और ये हमारा पहला पार्ट है। अगर हम आप चाहते पार्ट हैं 2 कि हाँ अगर आप चाहते हैं कि हम सेकंड पार्ट लेकर के आए तो प्लीज हमें कमेंट सेक्शन पे जरूर एग्जैक्टली. बताइएगा। देखो मैं आपको एक नॉर्मल से बात, अगर आप इसका पार्ट 2 चाहते हो तो मिनिमम आप कमेंट्स पे 100 कमेंट तो कर देना. तो चलो भाई, ये तो था आज का ये वीडियो। अब सेकंड पार्ट हम लेकर के आएंगे, और आपकी कोई भी राय हो, सजेशन या फिर कोई रिक्वेस्ट हो, उसको आप कमेंट सेक्शन पे ड्रॉप कर सकते हैं, या फिर आप इंस्टाग्राम एंड फेसबुक में डीएम भी कर सकते हो. एंड प्लीज सब्सक्राइब द चैनल. हम मिलेंगे अगली वीडियो में। टाटा बाय बाय।